அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியாக மார்ச் மாதம் 22ஆம் தேதி முதல் மிக வலுவாக 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன், ராசியின் அதிபதியான தனி ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அவருடன் இணைந்து குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை வலு சேர்க்க போகிறாருங்க. தைரியஸ்தானத்தில் நீச்சம் பெற்று இருப்பதை காட்டிலும் தனஸ்தானத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் ராசிக்கு ரூணரோக சத்துருஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான சனி பகவானை சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கிறார். ஆனால் முழுமையாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனது பார்வையில் வித்யாகாரகரான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவே அவர் வலுவிழந்த அமைப்பில் இருப்பதை காட்டிலும் பலம் பொருந்திய அமைப்பிற்கு ராசியின் அதிபதியுடன் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த தருணம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தடைதாமதமின்றி எளிதில் கைகூடுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் எவ்விதமான தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி உங்களை வந்து சேருவதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க புதன். என்றால் புதன் நீச்சம் பெற்றிருப்பதை காட்டிலும் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இந்த தருணம் என்பது பின்னோக்கி நகர்ந்து நல்ல மாற்றத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே முன்கோபத்தை தவிர்த்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு திறன்பட முடிவெடுப்பதோடு மிக பெரிய அளவிலான சிக்கல் நிறைந்த பணிகளை கூட எளிதாகவும் சிரமமில்லாமல் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது புதன் சாதகமற்று இருக்கும் போது புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கான சூழலும் உருவாகும். ஆனால் புதன் சாதகமான அமைப்பில் வலம் வரும்போது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமான புதன் நல்ல மாற்றத்தை, ஒளி பொருந்திய வாழ்வை நிச்சயமாக இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக அமைவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது புதன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது மிக வலுவாக கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் திறன்பட அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தகர்த்தெறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நன்மை நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. சரியாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் குடும்பஸ்தானத்திற்குள் நுழைந்து சனியுடன் இணைந்து வலம் வருவதால் மகர ராசிக்காரர்களுக்கு இல்லத்தில் பல்வேறு வகையில் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் உறுதியாகவே தானாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு நீங்கள் விரும்பிய எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று நினைத்த பல விஷயங்கள்ல இந்த தருணத்தில் கடைசி நேரத்துல கூட மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். சோதனை காலமாக இருந்த 7.5 சனி நிறைவடையக்கூடிய இந்த தருணம் என்பது அபரிவிதமான மாற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே புதனும் சனியுடன் இணைந்து இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு தடைதாமதமின்றி சிறப்பாக கைகூடுவதோடு திட்டமிடுவதை காட்டிலும் கனகச்சிதமாக செய்து முடிப்பதற்கான அற்புதமான யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்துல கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குறிப்பாக மகர ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணம் என்பது யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் தானாக உங்களை தேடி வருங்க. மகர ராசிக்கார பெண்மணிகள் நினைத்தபடி
சொல்லியபடியே குடும்ப சூழ்நிலையும் அலுவலக சூழ்நிலையும் சாதகமாக அமையும். நீங்கள் விரும்பி எதிர்பார்க்கக்கூடிய சுப காரியங்கள் தடையில்லாமல் கனக்கச்சிதமாக கைகூடக்கூடிய முதன்மையான யோகம் உண்டு. சரியாக திட்டமிட்டு மகர ராசிக்கார பெண்மணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனியுடன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய புதனின் அமைப்பால் நிறைவான மாற்றம் உங்களை தேடி வருகிறது. எப்பேற்பட்ட சிரமம் நிறைந்த பணியாக இருந்தாலும் அதில் ஒரு கை பார்க்கக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று நினைத்த பல காரியங்களை தடைகளை தகர்த்தறிந்து வெறுப்புணர்ச்சியை நீங்கி பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்திப்பதற்கான நிறைவான யோகமும் உத்தியோகத்தில் அபரிவிதமான வளர்ச்சியை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தொழில்துறை ரீதியான பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல மடங்கு உயர்வை சந்திக்கக்கூடிய வகையிலும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக உங்களுடைய வளர்ச்சிக்கு சாதகமாக அமைய போகிறது. எதை செய்தாலும் அதில் நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை சார்ந்த பணிகளில் பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் வருமானம் ஒரே சீராக அமையும். எந்த ஒரு செயலை மேற்கொண்டாலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய சறுக்கல்கள் அனைத்தையும் குறைப்பதோடு மட்டுமல்லாது சிக்கல் என்று நினைத்த காரியங்களை நுணுக்கமாக செயல்பட்டு அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை களைந்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் தடை தாமதம் என்று பல்வேறு வகையான சிக்கல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு செல்வாக்கு மீண்டும் உயரக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மிகப்பெரிய சவால் நிறைந்த காரியங்களை கூட நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக செய்து முடிக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகள் இரண்டிலுமே மிகப்பெரிய அளவில் வருமான உயர்வு கிடைப்பதோடு நீங்கள் விரும்பியபடியே புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான தடையும் சிக்கலும் இன்றி எளிதில் உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. மேலும் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை காட்டிலும் கல்வியில் நல்ல வளர்ச்சி இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமையும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு உயர்கல்வி சார்ந்த விஷயங்களை திட்டமிடக்கூடிய மாணவ மாணவியருக்கு இந்த தருணம் உகந்த தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்கொள்ளக்கூடிய எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வில் மகர ராசிக்காரர்கள் எளிதில் வெற்றி பெற்று மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சுப நிகழ்வுகளை உறுதியாகவே சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் 7.5 சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த தருணத்தில் அற்புதமான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொண்டு நல்ல மாற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். வளர்ச்சியில் மகிழ்ச்சியும் நிறைவாக தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் கிடைக்கும்.